ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொறு மொறு தட்டடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா 20 தட்டடை கிட்ட செஞ்சேன்னா, இல்லை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின அரிசி தான். ரொம்பவே நல்லா இருந்தது அரிசி. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை. ஒரு 2-3 தடவை மட்டும் கழுவினாலே போதும். இப்போ நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா ஊறி வந்திருக்கும். இதோட பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவு கடலைப்பருப்பையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு தட்டை விட்டு மூடிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே அரிசி ஊறி வந்திருக்கும். பாருங்கள் எப்படி ஊறி வந்திருக்குன்னு. இப்போ தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு இதை நல்லா காய போடணும். நான் வெயிலெல்லாம் காய போடல, எங்கள் வீட்டு ஹாலில் தான் காய போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும். காட்டன் துணிங்கிறதுனால தண்ணியை மட்டும் நல்லா இழுத்துக்கிட்டு அரிசி நல்லா காஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் காய போட்டுட்ருக்கோம். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நல்லாவே காஞ்சி வந்திருக்கு அரிசி. கடலைப்பருப்பை ஏன் ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போடும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. நான் ஊற வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன ஜாராக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அரிசி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இங்கே பெரிய ஜாரில் தான் அரைக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு சலிக்கிற ஜல்லடையில் நல்லா சின்ன ஹோலா உள்ளதில் நல்லா சலித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி சலித்து எடுக்கிறேன்னு. இந்த மாதிரி செய்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அரிசியெல்லாம் போட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இப்போ நல்லாவே சலித்து எடுத்துக்கலாம் அரிசியை. கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் சலித்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரவா போட்ட மாதிரி மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியும் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா. இப்போ நல்லாவே சலித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி சலித்து எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலரும் நல்ல காரமும் கிடைக்கும். அதனால தான் நான் மிளகாய் மட்டும் போட்டு அரைக்கிறேன். இப்போ மாவு எடுத்துக்கலாம். இது கூட நான் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். நல்லா வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஊற வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பு, அது தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மாவு பிசைறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகாயும் இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். இந்த மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கையில் எடுக்கும்போது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிடும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு தட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட சுவையே தனியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி தட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் தான் தட்டி போடுறேன். இல்லைனா சப்பாத்தி கடையில் கூட தேய்ச்சி கூட போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் தட்டி போடணும். அப்போ தான் நல்லா வரும் தட்டை. நான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் தட்டி போட்டுட்ருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு துணியை காட்டன் துணி விரித்து அதில் ஃபுல்லாகவே தட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தட்டை பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் மொறுமொறுப்பாக தெரியாது, வேகாத மாதிரியே தெரியும். இதே ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ தட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தட்டை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலருக்கு செவந்து வரணும் நல்லா. இந்த மாதிரி செவந்து வந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். உள்ள நல்லா மொறுமொறுப்பாக தெரியும். இப்போ எடுத்துக்கிறேன், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன்.
இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.